Young people, அருமையான வாலிபனே, prophetic passages in the Bible will challenge you to be a missionary. தீர்க்கதரிசன வார்த்தைகளுடைய மிஷனரி சவால்களுக்குள்ளாய் நடத்தும். You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார்? In Matthew 24:14, மத்தேயு 24:14, the gospel of the kingdom will be preached to all nations and then the end will come. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். I say that again. This is Jesus' prophecy. இது இயேசுவின் தீர்க்கதரிசனம். Matthew 24:14, the gospel of the kingdom will be preached to all nations and then the end will come. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். The gospel will go to every place from Kashmir to Kanyakumari. இந்த சுவிசேஷம் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையும் செல்லும். From Kutch to Kohima. கட்சிலிருந்து கொஹிமா வரையும் போகும். It will go to every place. ஒவ்வொரு மூலை முடுக்கும் It செல்லும். will go to every place in the world. உலகத்தின் எல்லா நாலா பகுதிகளிலும் செல்லும். Then the end will come. அப்பொழுது முடிவு வரும். That is what the Bible says. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. And from that prophetic passage comes a missionary challenge for you and me. அந்த தீர்க்கதரிசன வார்த்தையிலே உனக்கு ஒரு மிஷனரி சவால் வருகிறது. Just like the prophecies of the man of God from Judah challenge, put a missionary challenge in the heart of Josiah. யோசியாவின் இருதயத்திலே தீர்க்கதரிசன வார்த்தையினால் உண்டான மிஷனரி சவாலை போல இந்த தீர்க்கதரிசன சொற்றொடரினால் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிஷனரி சவால் வருகிறது. Has the gospel of the kingdom been preached to all nations? இன்றைக்கு எல்லா ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டதா? Hang on. நில்லுங்கள். It is the foothills of the Himalayas. நாம் இமயமலையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். A pretty white-skinned actress is shooting for a movie there. அங்கே நல்ல நிறம் படைத்த ஒரு பெண்மணி அங்கே படம் எடுத்துக் கொண்டிருக்கிறாள். There's a movie crew around her and she's acting. அங்கே அந்த பெண்மணியை சூழ அங்கே படம் எடுக்கிறவர்கள் திரைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். On that foothills of the Himalayas, அந்த அதே இமயமலையின் அடிவாரத்திலே an 8-year-old man stands there. He's showing all his teeth but no teeth actually. Beautiful white-skinned actress. இங்கே 80 வயது மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் வாயிலே பல்லே இல்ல, ஆனா அவர் அந்த ஆக்ட்ரஸை பார்த்து சிரிக்கிறார். And he's saying something. அவர் சொல்லுகிறார், in spite of the missing teeth, he's saying something. அவருக்கு பல்லு இல்ல, ஆனாலும் சொல்றார், Titanic, Titanic, Titanic. அவர் சொல்றாரு, டைட்டானிக், டைட்டானிக். An 80-year-old man in the foothills of the Himalayas, 80 வயது நிறைந்தவர் இமயமலையின் அடிவாரத்திலே சொல்லுகிறார், could recognize Kate Winslet. அங்கே நடிகை வின்ஸ்லெட் அவர் அடையாளம் கண்டு சொல்லுகிறார். He could identify the actress Kate Winslet, who was the heroine in the movie Titanic. டைட்டானிக் மூவியிலே கதாபாத்திரமாக ஹீரோயினாய் நடித்த அந்த பெண்ணை பார்த்து சரியாய் சொல்லுகிறார். Because it was Kate Winslet who was shooting for another movie. Kate Winslet என்று சொல்லுகிறார். அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், அங்கே வேறொரு படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். This 8-year-old man had heard the story of the sinking ship. இந்த 80 வயது நிறைந்தவர் தண்ணீரிலே மூழ்கிக் கொண்டிருந்த டைட்டானிக் கதையை கேட்டிருக்கிறார். But do you know there are millions in our land? ஆனால் அதே நேரத்திலே லட்சக்கணக்கான நம்முடைய ஜனம், they have not heard about the Savior who came down to save the humanity sinking in the sea of sin. It's because of you and me who have not yet gone as missionaries. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பாவத்திலே மரித்துக் கொண்டிருந்த பாவிகளாய் நம்மை தேடி வந்த நம்முடைய இரட்சகரை குறித்த நற்செய்தி இன்னும் கேள்விப்படவில்லை. The gospel of the kingdom will be preached to all nations. இந்த ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்படும். And then the end will come. அப்பொழுது